பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அருமையான ஒரு வசனங்க. ஏன்னு சொன்னால், இன்றைய காலகட்டங்களிலே நம்மளை பெற்றெடுத்த தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், நம்மோடு பழகிய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை நம்மை சார்ந்த உறவு முறைகளாக இருக்கட்டும், எல்லாருமே எல்லாவித சந்தோஷமான நிகழ்வுகளுக்கு தோள் கொடுப்பது உண்டு. ஆனால் நம்முடைய கஷ்டங்களுக்கு தோள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் நம்ம போடணும். ஏன்னு சொன்னால், நிறைய நம்முடைய கஷ்டங்கள் வரும்போது ஒரு சில விஷயங்களில் கூட இருப்பாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களில் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இது இல்லை, எனக்கு வேணாம், எனக்கு வேலை இருக்குது, இது இருக்காது, ஏதாவது ஒரு சாக்கு போக்குகளை சொல்லி தள்ளி போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அவர் அழகாக சொல்கிறார், நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், என்ன பண்ணார், நம்முடைய நோய்களை சுமந்தார். இன்றைக்கி யாருங்க அது மாதிரி பண்ண முடியும்? ஒரு தலைவலின்னு சொன்னால் ஒரு முறை 2 முறை ஏதாவது கட்டிய மனைவியோ இல்லை பிள்ளைகளோ, பெற்றெடுத்த பிள்ளைகளோ நமக்கு தைலம் தேய்ச்சி விடுவாங்க, என்ன பாய்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வாரத்தில் 2 முறை 3 முறை நம்ம சொன்னோன்னு சொன்னால் உடனே உங்கள் வாயிலிருந்து நாங்கள் உங்களுக்கு எப்போ இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க, வேலை அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் என்ன பண்ணாரான்னு சொன்னால், நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய பலத்தை நம்மளுக்கு கொடுத்தாராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க சொன்னால், நோய்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். நோய்களை எடுத்துக்கொண்டு அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். அதாவது இயேசு அறியாத மக்களாக இருந்தாங்க. புறஜாதியான மக்கள் மத்தியில் கூட போகும்போது பார்வையடைய செஞ்சார், குஷ்டரோகியை சுகப்படுத்தினார். இப்படி நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி நம் நோய்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது, எப்பேற்பட்ட கடவுளாக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் நம்ம நினைக்கிறத பார்த்துன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய கஷ்டங்கள், நமக்கு இருக்கிறதான கஷ்டம் பலவீனங்களை சுமந்து செல்கிற தேவன், நமக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன். விசுவாசிங்க, கண்டிப்பாக உங்களுடைய பலவீனங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார், நம்முடைய நோய்களிலிருந்து விடுதலை கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.